மண்விண்ணதிரோம் வானமது தானதிரோம் திண்டேண்ணன பூமி தெய்தோமனதிரோம் மலைகள் அசைந்து மாடமாடன ஓசையிடும் காலைகள் கரிகள் கதறி மீக ஓடும் அலைகள் சிதறி அங்கும் இங்கும் ஓடிடவே இலைகள் உதிர்ந்து இடிந்து விழும் அமரங்கள் தூளெழும்பி சூரியனை தோன்றாமலே மறைக்க வேளெழும்பி காட்டில் விழுந்தலறி ஓடிடவே தவமுனிவர் நெட்டை தானழிந்து தட்டழிந்து திசை மாறி திக்கில் திரிந்தலைந்து போயினே வேதாசீவனும் வெம்மரண்டு தாம்பதர நாதாந்த மோதும் நல்மறையோன் பதர துரியோதனன் போரும் சுத்த வீமன் போரும் எரியோடெரிதான் எதிர்த்து பொருதா போல் ஒன்னுக்கு ஒன்னு விலகி இருபுறம் சாயாமல் மண்ணு வெண்ணு மதிர மண்டி யுத்தமிட்டார்கள் துரியோதனன் அடிக்க துடி வீமன் சாயாமல் மாரியாதை மீமன் மாறியவன் அடிக்க அடிக்க இவன் பிடிப்பான் அப்படியே சண்டையிட்டு சாயாவிதத்தை தான் அறிந்து இருவேரும் வாயால் சபதம் வகுத்தே பொறுவோம் என்று கட்டான கள்ளன் கசடன் வேகு கெடும்பன் துட்டாளனான துரியோதனன் உரைப்பான் இத்தனை நேரம் இருவேரும் சண்டையிட்டு புத்தியில்லா வண்ணம் பெருதோமே வம்பதினால் உன் பலமும் உன்னுடைய உயிர் பலமும் நீ உரைத்தால் என் பலமும் உன்னோடு இயம்புகிறேன் என்று உரைத்தான். அப்போது வீமன் அவனிலைகள் அத்தனையும் தப்பாமலே உரைத்தான். சகலோர் அறிந்திடவே கேட்டு துரியோதனனும் கேளு நீ என்பலங்கள் தீட்டுகிறேன் என்னிடது செய்யபுறாம் என்று உரைத்தான். கள்ளன் கௌசலமாய் கவடுரைத்த நியாயமெல்லாம் எள்ளளவு போலே இசையாத வீமனுக்கு மெய்யுரைத்தான் என்று மேலான ஓர் வீமன் கையார தண்டால் கணக்க அடித்தனே. ஆடிக்கவே வீமன் அசையாமல் மற்றோனும் திடக்க மூடனே சென்ற வீமன் பேரில்
மாரியவன் அடிக்க வாட்டமுற்று போர் வீமன் தெரியே மாயவரை சிந்தைதனிலே நினைக்க தீலர்தமுள்ள மாயன் செய்ய வீமனை நோக்கி வலது துடைதனிலே மாயன் கண் காட்டிடவே ஆடித்தானே வீமன் அதுதான் கூறியனவே துடித்தான் கிடாய் போல துரியோதனன் விழுந்து மூடத்த மாமரம் போல் முருந்து கீழ்தான் வீழ்ந்தான் கூடத்த உயிர் போல் கூலை கூலைந்து வீழ்ந்தனே அப்போது மாயன் அரவ கொடியோனிடத்தில் தப்பாமல் வார்த்தையொன்று தான் கேட்க போயினரே முன்னே பிறப்பில் மூடியிலங்கை ஆண்டிருந்தாய் தென்னன நீராவணனாய் சிரசு பத்தாய் நீ இருந்தாய் அப்போது நீதான் அநியாயம் செய்ததினால் செப்போடு ஒத்த ஸ்ரீராமனாய் நான் தோன்றி 10 சிரசறுத்து பார்மீதிலே கிடத்தி உத்து ஒரு வசனம் உரைத்தே நான் உன்னிடத்தில் தம்பியால் என்னை சரமறுத்தாயல்லாது என்பீரானன் வாதைக்க இயலாது என்றனையே தம்பியொரு நூறோடே தான் படைத்து உந்தனையும் கொம்பிலொரு ஆளை விட்டு கொண்டேனே உன்னை என்றார் என்றுரைக்க பாவி இகழ்ந்துரைப்பான போது தண்டு கொண்டே அடித்த தமிழ் வீமனல்லாது இன்றுன்னாலேலாது இடையாவோ என்றனே அப்போது மாயன் அதிக கோபம் வெகுண்டு துப்புரைகள் கேட்ட தீயரக்கனுக்கு எதுரைப்பார் உன்னை இன்னும் இந்த உலகில் ஒரு பிறவி சின்ன வண்ணமாக சிரசொன்றாய்தான் படைத்து அறிவு புத்தியோடும் ஆணுவங்கள் தன்னோடும் சரியும் கலையோடும் சிறப்போடும் தான் படைத்து என் பேரில் அன்பு இருக்க ஒரு சாஸ்திரமும் தன் போதமறிய தான் படைப்பேன் கண்டாயே முன்னே உனக்கு உற்ற பிற பாரதிலும் என்னை நினைப்பு எல்லளவும் நம்பவில்லை ஏழாம் பிறப்பில் என்னை நினையாதிருந்தால் பாழாவாய் மேலும் பகையில்லை எந்தனுக்கு என்று திருமால் இயம்பி துரியோதனனை அன்றவனை கொண்டு ஐவரையும் தான் வருத்தி கரும சடங்கு கழிக்க வீடை கொடுத்தார் தருமமுள்ள கர்ணனுக்கு
சாஸ்திரத்தில் உள்ள முறை எல்லா சடங்கும் இருவருக்கும் நூற்றுவர்க்கும் உல்லாசமுள்ள தர்மர் ஒக்க முறை செய்தனராம். முறை செய்த கர்ணனுக்கு முறை மோட்சம் தான் கொடுக்க மறை தேர்ந்த மாயன் வந்தாரவன் அருகே. அப்போது வேத வியாகரவரங்கு வந்து செப்போடு ஒத்த திருமாலோடெதுரைப்பார் பாவியோடு கூடி பாடை செய்த கர்ணனுட ஆவிக்கு மோட்சம் அருளுவதோ மாயவரே என்றுரைக்க வியாகர் எடுத்துரை பாரம்பெருமாய். நன்று நன்று மாமுனியே நான் உரைக்க கேட்டருள்வாய். பண்டு இலங்கை பாரளிக்கவே நினைத்து தொண்டு பண்ணி நின்ற துய்ய வானரங்களிலே வல்லபீலமுள்ள வாலிவன் முற்பிறவி நல்லவனாய் முன்னே நாட்டில் ஈரக்கையிலே ராவணனோடே கூடி ராமசரத்தால் இறந்தான். ஸ்ரீராமனாய் நான் இருந்து ஜெயித்த வீதமறிந்து வந்து பணிந்தானே வாலியவன் என்காலில் நன்றியுள்ள மாலே. நான் உனக்கு எவலனாய் முன்னே நீராமுர்தாம் உவரிதனில் தான் கடைய என்னையொரு புறமாய் ஏவல் கொண்ட மாயவரே. 10 தலையுடைய பாவி எந்த ராவணனை கொத்தி சிரசறுத்து கொல்லேனோ நான் அடியேன் என்றந்த வாலி இறைஞ்சி நின்றான் என்னையுமே. அன்றந்த வாலிதனக்கு அருளினது நிகழு எனக்கேவலாக இப்பிறவி நீ பிறந்து தனக்கேரா பாவிதனை சங்காத்தங்கொண்டதினால் இனிமேலவனோடிருந்து என் சொல் கேட்க வைத்து கனியான மோட்சம் கைலாசமிதருவேன் என்றவனை அழைத்து இப்பிறவி ஐவரிடம் முந்துதித்து முதல் பிறவி முந்து உதித்து முதல் பிறவி செய்தவனை அரவ கொடியோன் இடத்தில் அனுப்பி வைத்து இரவலர்க்கு ஈந்து என் புத்தி உள்ளிருத்தி அன்னை பீதாசல் ஆசராமல் ஐவேருக்கு தன்னே ஒரு கணை மேல் விடேனென்ற உத்தமன்கான் ஆனதால் முன்னே அருளி வைத்த சொல்வடிக்கு மானமாய் மோட்சம் வகுத்தே நீவனுக்கென்றார் நல்லது தானென்று நன்முனிவன் தான் மகிழ்ந்தான். வல் எல்லை வைத்த பாரத போர் இன்று மூடிந்ததென்று கொண்டாடி ஐவேரும்
குருமுனியை தண்டனிட்டு வண்டாடும் வண்ணமகள் மயிர் முடித்து நீராடி ஐவேரும் பத்தினியும் அச்சுதரையும் போற்றி மெய்போகமான வியாகரரையும் குவித்து ஆண்டார்கள் சீமை அச்சுதனாருண்டனவே பாண்டவர்கள் நன்றாய் பாராளும் நாளையிலே வைகுண்டாமேக மனதிலுற்று எம்பெருமாள் பொய்கொண்ட வேஷம் பொருந்தி போரு பேரி ஆங்கார மோக அம்புக்கணையாலே ஓங்கார மாமுனிவன் விடையேற்றுதான் மேலிந்து பஞ்சவர்க்கு உள்ள பாரப்பீலன்களையும் துஞ்சிவிட வாங்கி தோற்றமுள்ள ஐவருக்கு மேல் நடப்பு உள்ள வீசனமெல்லாம் தான் உரைத்து நூல் நடந்து வாருமென்று மோட்ச தீரவோனும் ஸ்ரீரங்க மாவதியில் செல்லுகின்ற அப்பொழுது சாரங்கர் செய்த தன்மை கேளம்மானை. இங்கே மகாபாரத போர் நடக்கின்றது. மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அங்கே கண்ணபிரான் தூது செல்லுகின்றார். தூது செல்லும்போது அங்கே கேட்கின்றார், எல்லோரும் இருக்கின்றார்கள், பீஷ்மரிலிருந்து எல்லாரும் அனைவரும் இருக்கின்றார்கள். இது எல்லாம் நம்ம கதைகளில் படிச்சிருப்போம். இவர் கேட்கின்றார், அவர்களுக்கு நீங்கள் ஒரு நாட்டை பிரித்து கொடுங்கள் அப்படின்னு கேட்கின்றார். அவன் சொல்லுகின்றான், நாட்டை வைத்து அவன் சூதாடி இழந்து விட்டான், நான் தரமாட்டேன் என்று துரியோதனன் சொல்லுகின்றான். அப்போ இவர் என்ன செய்கின்றார், ஒரு 5 ஊரை கேட்கின்றார். அதையும் அவன் தர முடியாது என்று சொல்லுகின்றான். சரி, 5 வீடாவது கேட்கின்றார். 5 வீடு கூட தரமாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஒரு 5 வீடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் நம்மளுடைய நாடுது, நம்ம பிறந்து வளர்ந்த நாடுது. இந்த நாட்டில் நமக்கு ஒரு 5 சென்டில் ஒரு வீடு கட்டி இருக்க கூட முடியல, நீ இருக்கக்கூடாது, நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா அது என்ன அர்த்தம் இல்லையா? உண்மையே இல்லையா? அப்போ உடனே அங்கே அவர் போருக்கு அறிவித்து கொண்டு வருகின்றார். இப்போ இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம கதைகளெல்லாம் பார்ப்போம். விருதர்கிட்டவே இருப்பார். விருதர் ஒரு பெரிய வில்லாளி. விருதரையெல்லாம் யாருமே தோற்கடிக்க முடியாது. ஒரு தர்மவான், நீதியானவர். அதே போல் அங்கே அந்த பீஷ்மர், அவர் நினைத்தால்தான் அவருடைய மரணம். இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே இறைவன் தந்திருக்கின்றார். நாம் நினைத்தால்தான் நமக்கு மரணம். ஏன் நாம் நினைத்தால்தான் நமக்கு மரணம் என்ற அந்த நியதியை எப்படி நாம் பெறுவது அப்படின்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ வாழ்க்கை வேலைகள் இருக்கும். இந்த வேலைகளில் நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய அந்த அந்த பிரம்மத்தை உணர்கின்றதான் நம்மளுடைய ஒரே நோக்கு என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த மூச்சு காற்றை உள்ளே வெளியே அடக்கி தியானம் செய்து தவம் செய்து வாழ்ந்தால் நாம் நினைக்கும் போது தான் நமக்கு மரணம். அதுபோல் அங்கே அவன் பீஷ்மர் என்ன செய்கின்றார், அப்படியெல்லாம் அவர் தியானம் சவமெல்லாம் செய்யவில்லை. ஆனால் பீஷ்மர் என்னென்னா, அவர் ஒரு சத்தியம் செய்கின்றார், தாய் தந்தையருக்கு நான் பிரம்மச்சரிய விரதம் எடுக்கிறேன் அப்படின்னு. அதே போல் அவர் தன் வாழ்க்கை முழுவதும் வாழுகின்றார். அதனால அவருக்கு அந்த இது கிடைக்கின்றது. யாரோ ஒருத்தர் ஒரு விட்டு கொடுப்பல் அப்படின்ற ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னாலும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நினைக்கும் போதுதான் மரணம் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான பேர். அதே போல் அது பீஷ்மரி கிடைச்சிருக்குது. இந்த பாரத போரில் பார்த்தீங்கன்னா, அங்கே துரோணர் அப்படின்றதோ அவர் ஒரு பிராமணர். அந்த பிராமணர் அங்கே என்ன செய்கின்றார், அவர் குழந்தை பாலுக்காக அழுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார், அந்த அஸ்தினாபுரத்தில் எல்லா அரசர்கள்ட்டையுமே கேட்குறாரு. யாருமே அவருக்கு ஒரு பசுமாடு தானமாக தரவில்லை. அவர் அங்கே அந்த அஸ்தினாபுரத்தில் போய் கேட்டவுடன் அவர்கள் அந்த பசுமாடை தருகின்றார்கள். அதனால் அந்த நன்றிக்காக அவரும் போரில் வருகின்றார்.
அப்படின்னு ஒரு மகாபாரத போர் ஒரு பயங்கரமான போர். இந்த போர் தான் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவமே அடங்கி இருக்கின்றது முழுவதுமாக. இதை கண்ணபிரான் அற்புதமாக நமக்கு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, ஐயா வைகுண்டர் வந்து நிறைய இடங்கள்ல இதை விஷயத்தை சொல்லுவாரு. நம்ம இப்ப லேசா பார்த்துட்டு என்ன அப்படின்னா, அற்புதமான விஷயங்களை சொல்லுகின்றார். அங்கே வந்து அர்ஜுனன் அந்த பஞ்சபாண்டவர்களின் பக்கமாக அவர் நிற்கின்றார். அவர் நான் போரே செய்ய போவதில்லை, இந்த 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 போர்க்களத்தில் நான் போர் செய்ய மாட்டேன், ஆனால் நான் அங்கே இருப்பேன். யாரிடம் இருப்பேன்? தர்மத்தின் சைடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். எப்பொழுதுமே பகவான் நீங்கள் தர்மமாக வாழ்ந்தார், உங்களுடைய பக்கம் அவர் இருப்பார். உங்களை என்னைக்குமே கொண்டு அகல பாதாளத்தில் அவர் தள்ள மாட்டார். கஷ்டங்கள் தருவார், ஆனால் பாதாளத்தில் தள்ள மாட்டார். அதோட ஒரு முன் உதாரணமாக அங்கே பகவான் இருக்கின்றார். அவர் எப்படி இருக்கின்றார்? போர் செய்யவே இல்லை, ஆனால் தர்மனுக்கு தேரோட்டவில்லை அவர், இல்லையா? பீமனுக்கும் தேரோட்டவில்லை. அவர் யாருக்கு தேரோட்டியாக இருக்கின்றார்? அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றார். ஏன் அர்ஜுனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றார்? இப்போ அந்த 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 நாட்டை பிடித்தால் யார் ஆளுவா? பீமன் தான், தர்மன் தான் ஆளுவார். இவனும் ஒரு அரசராக, ஒரு சப்பரசனாக இருப்பான், அவ்வளவுதான். அர்ஜுனனுக்கு ஒரு சாதாரண தேரோட்டியாக செல்லுகின்றார். அங்கே கர்ணன் சொல்லுகின்றான், என்னுடைய அந்த வீரம் எல்லாம் என்ன செய்கின்றது, இங்கே செல்லுபடியே ஆகல. நான் அவ்வளோ வீரமானவன், அவ்வளோ ஒரு வில்வீரன். அங்கே அவன் அரசனுடைய மகன் என்பதற்காக அவனுக்கு எல்லா இதுவும் தருகின்றார்கள். எனக்கு அந்த அந்த இது பெருமை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுகின்றான். அப்போ கண்ணன் சொல்லுகின்றார், நான் என்னுடைய கஷ்டத்தை விடவா உன்னுடைய கஷ்டம் அப்படின்னு கண்ணன் அவருடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுகின்றார். ஏனால் இங்கே கர்ணனிடமும் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் அவர் ஒரே ஒரு விஷயம் பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் மூவரும் இந்த போரில் வரவில்லை என்றால், நீங்களும் இந்த மூவரும் இருக்கின்ற ஒரு தைரியத்தில் தான் துரியோதனன் இந்த போருக்கு வந்திருக்கின்றார், இல்லையா? உண்மையில நீங்க மூவரும் இந்த போருக்கு வரவில்லை என்றால் இந்த போர் நடந்திருக்காது, இத்தனை மக்கள் இதில் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு. இதுல ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்றாங்க, பூமியுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக. சரி, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை அது. ஏன் அப்படின்னா, பூமிக்கு ஏது பாரம்? நம்ம அந்த பூமிக்கு இருந்து வெளியிருந்து வந்திருக்க ஒரு மரத்துக்கு அளவுக்காக ஒரு மரத்தை விடவா ஒரு மனிதனின் எடை அதிகமாக இருக்கின்றது. பூமியுடைய என்ன பாரத்தை தீர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லுகின்றார்கள். எனக்கு அது புரியவே இல்லை. நிறைய டைம் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். பூமியுடைய எந்த பாரத்தை தீர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள்? ஒரு மலையை விடவா இந்த மனிதர்களின் எடை ஜாஸ்தி அதிகமாக இருக்கின்றது? இல்லை, பூமியின் பாரத்தை தீர்ப்பதற்காக அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் நிறைய சொல்லிட்டு வர்றாரு. அதே போல இங்கே அரியவலிசர் ஒரு கர்ணனுக்கு முக்தி கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போரை பற்றி பார்த்துருவோம். அங்கே போர ஆரம்பிக்க இருக்கின்றது. அர்ஜுனன் இவங்க தர்மாதிகள் சைடு ஒரு பக்கம், அந்த துரியோதனன் சைடு ஒரு பக்கமாக இருக்கின்றது கதை. நான் அந்த கதையை சொல்றேன், கதையில உள்ள தத்துவத்தை மட்டும் சொல்றேன். கதையை சொல்றேன்னு நினைக்காதுங்க, கதையில உள்ள தத்துவத்தை சொல்றேன். ஏன்னா அங்கே நிற்கின்றார்கள். அங்கே அர்ஜுனன் பார்க்கின்றான். அது எதிரில் நிற்பவர்கள் அவருடைய சகோதரர்கள். ஆனால் துரியோதனனும் சகோதரர் தானே. அவருடைய குரு துரோணர், அவருடைய தாத்தா அங்கே பீஷ்மர், எல்லா உடன்பிறப்புகளும் அங்கே எதிரிலே நிற்கின்றார்கள். இவன் இந்த பக்கமாக நிற்கின்றான். அவன் சொல்லுகின்றான், நம்மளை போலதான். அவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், மாதவா, இந்த ஒரு ஜான் வயறு தானே நமக்கு இருக்கின்றது, இல்லையா? உண்மையில்லை, இந்த ஒரு ஜான் வயத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த ஒரு ஜான் வயத்தை நிரப்பி இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இத்தனை பேரை நான் கொல்ல வேண்டுமா என்று அவருடைய அம்பெல்லாம் அவன் கீழே போடுகின்றான், வில்லை அம்பை. இது சாதாரண ஒரு நல்ல மனிதருக்கு நடக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. அவன் அந்த வில்லையும் அம்பை என்ன செய்கிறான்? என்னுடைய இவ்வளவு இரத்த சொந்தங்களுடன் நான் சண்டையிட்டு அவர்களை கொல்ல வேண்டுமா என்று என்ன செய்யணும்? அங்கே அந்த வில்லையும் அம்பையும் கீழே போடுகின்றான். உடனே பகவான் அவனுக்கு கீதை சொல்லுகின்றார், அர்ஜுனா, உன்னுடைய கடமை இது, நீங்கள் வாழ்க்கையில் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் அதர்மத்தின் சைடு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். யாராக இருந்தால், நான் எல்லாம் எதிர்த்து நின்றுட்டு தான் இருக்கிறேன், நிற்பேன் எப்பவுமே. ஏனென்றால் இறைவன் யார் அப்படின்றத எவ்வளோ டைம் சொல்லிட்டே இருக்கிறோம், யாருமே அதை கேட்பதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? சொல்வது நம்மளுடைய கடமை. யாராக இருந்தாலும் சரி, அது உறவினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்வதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். தூணிலும் துரும்பிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார் என்று நம்ம நம்ப வேண்டாமா?
உருவத்தை கும்பிடாதீங்கன்னு ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கிறார். அப்போ உருவத்தை நான் வணங்கலாமா? அப்போ ஆசனம் உருவம் இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லிட்டு தான். அதே போல் அங்கே சொல்லுகின்றார் பகவான், நீ கண்டிப்பாக நீ சண்டையிட வேண்டும். ஏன் சண்டையிட வேண்டும் தெரியுமா? இது உன்னுடைய கடமை. அவர்கள் எல்லோருமே சாக போறவங்க தான். நீ அவர்களை கொல்வதனால எந்த பாவமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ தர்மத்தின் சைடு நிற்கின்றாய். நீ அவன்கிட்ட வேணும்னு சண்டைக்கு போகவே இல்லை. உனக்கு ஒரு வீடு கூட அவன் தரமாட்டேன், இந்த நாட்டில் உனக்கு ஒரு வீடு கூட இல்லை என்று சொல்லுகின்றான். நீ சண்டையிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்போதான் நிறைய தத்துவங்களை சொல்லுகின்றார். எல்லா தத்துவம் சொல்லிட்டு கடைசியில் விஸ்வரூப தரிசனம் காட்டுகின்றார். விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா, இந்த அண்டம் எல்லாம் இந்த பிண்டம் நமக்குள்ளால் இருக்கின்றது பார். அது இந்த இங்கே இருக்கின்ற நிற்கின்ற அனைத்து மக்களும் இங்கே எனக்குள்ளாலே இருக்கின்றார்கள் பார். இந்த அண்டம், இந்த பிண்டம், இந்த உலகம் எல்லாமே இங்கே இருக்கின்றது அப்படின்னு சொல்லுகின்றது. இந்த உலகத்தில் எல்லோருமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், யாரும் இல்லாமல் இல்லை. அணுவாக வந்தவர்கள் கூட அந்த அணுவாக இந்த உலகில் தான் இருக்கின்றார்கள். இறைவனாக ஆனவர்கள் கூட அவங்க மேலே இறைவனாக எங்கும் நிறைந்திருந்தாலும் அவர்கள் இந்த அண்டத்தை சுற்றியே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். சொல்லிட்டு அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டினோன்னு அவன் புரிந்து கொள்ளுகின்றான். அங்கே போரிடுகின்றான். இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. பீஷ்மர் எல்லோரையும் கொண்டு குவிக்கின்றார். அப்போ பீஷ்மரிடம் சொல்லுகின்றார், நீர் தர்மம் செய்யவில்லை என்று சொல்லுகின்றார். பீஷ்மர் சொல்லுகின்றார், இல்லை நான் தர்மம் தான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது கண்ணன் சொல்லுகின்றார், நீங்கள் உங்களால் தான் இந்த மகாபாரத போரே நடக்கின்றது. நீங்கள் அதர்மம் செய்கின்றீர்கள் அப்படின்னு அதுக்கு சில காரணங்களை, அற்புதமான காரணங்களையும் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், உங்களால் தான் அவன் போருக்கே வந்திருக்கின்றான். நீங்கள் அன்று பாஞ்சாலி துயிலறியும் போது உங்களுடைய நாடு, உங்களுடைய சபதம் தான் நீங்கள் முக்கியம் என்று இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். நம்ம சபதம் எல்லாம் எடுக்கவே வேண்டாம். சபதம் போல வாழவே முடியாது. காலத்துக்கு ஏற்ப எல்லாமே மாறுபடும். என்னுடைய மகன் நான் சொல்வதை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய சபதங்கள் எல்லாம் போடுறோம். அப்படியெல்லாம் போடவே செய்யாதுங்க. வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நம்ம நினைக்கிறது போல எதுவுமே நடக்காது. எது அங்கே விதிச்சிருக்கின்றதோ அதுதான் நடக்கும். அவர் அந்த இடத்துல அந்த பாஞ்சாலியின் துயிலை உரியும் போது அவர் அங்கேயே எல்லோரையும் எதிர்த்து நின்று கொண்டிருந்தார் என்றால், அங்கேயே இந்த அரசவை என்னோடது என்று அவர் அந்த அரசாட்சி எடுத்திருந்தார் என்றால், இவ்வளவு பெரிய மக்கள், இவ்வளவு மக்கள் இங்கே அந்த இவ்வளவு பெண்கள் மாங்கல்யம் இழக்க வேண்டியது அவசியம் இருந்திருக்காது. இவ்வளவு ரத்தாறு அங்கே ஓட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இதெல்லாம் ரொம்ப துடிதொடுத்து சாகின்ற எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் இங்கே ஒவ்வொரு விஷயமாக. அதே போல அந்த துரோணர் வரும்போது கேட்கின்றார், நீர் பிராமணர், எதற்காக நீர் இங்கே வர வேண்டும்? குழந்தை பாலுக்கு அழுதது என்றால் நீங்கள் இன்னொரு தாய்மாரிடம் கொண்டு கொடுத்து பால் கொடுக்க சொல்ல வேண்டும், இல்லை ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும். அதுக்காக ஒரு பசுமாடை அவன் தந்தார் அப்படின்றதுக்காக நீங்க இவ்வளவு உயிர்களை கொண்டு குவித்தீர்களா அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் கேட்கின்றார். ரொம்ப ஒரு அற்புதமான தத்துவங்களை எல்லாம் நமக்கு தருகின்றார். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தான் நினைத்தால்தான் மரணம் என்ற அந்த ஒரு பெரிய என்ன செய்கின்றார், அங்கே இந்த அம்பாள் நீங்கள் அதர்மத்தின் பக்கம் நின்றதால் நீங்கள் செத்துத்தான் ஆகணும் என்று வீழ்த்துகின்றார். குடைவள்ளலாகிய கர்ணனும் நீ செத்துத்தான் ஆக வேண்டும் என்று நிறுத்துகின்றார். ஆனா இங்கே கர்ணனுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அவர் அன்று நான் பால்கடலை கடையும் போது அந்த பக்கமாக நின்றவர் அப்படின்றதெல்லாம், வாலியை நான் மறந்திருந்து கொஞ்சம் வாலி கொல்லும் போது என்னிடம் சொல்லுகின்றான், நீ சொல்லியிருந்தால் நான் ராவணனை நானே அறுத்திருப்பேன் அல்லவா என்றெல்லாம் சொல்லுகின்றான். எல்லாம் அவனுக்கு நான் மோட்சம் கொடுக்கின்றேன் என்று அரிகோபலஸ்தர் தவறாக இங்கே எழுதி கொண்டு வருகின்றார். அதெல்லாம் கண்டிப்பாக தவறு. ஏன்னா நம்ம கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு இது படிச்சுட்டே போயாச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டே போகக்கூடாது. அப்படியே அங்கே அந்த துரியோதனனை கொண்டு அந்த நாட்டை இவர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது அங்கே பகவான் வைகுண்டம் போகிறதுக்கு நாளாகிவிட்டது. இப்போ வைகுண்டம் போகிறது, அவர் இதுக்கு முன்னாடி வாலியை மறைந்திருந்து கொஞ்சதால் அந்த வாலிதான் வேடனாக அம்பை இது கொண்டான் அப்படின்னு கதை சொல்லி வருகின்றது. இங்கே அரிகாவல சிசர் ஆங்கார மோக அம்பு கணையால் அப்படின்னு சொல்லுகின்றார். இங்கே வாலியை இது கர்ணன் என்று சொல்லுகின்றார். வித்தியாசமாக சொல்லிட்டு வர்றாரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு கொண்டிருக்கின்றார் பகவான். அப்படியே அங்கிருந்து அந்த துவாபர யுகத்தை முடித்து அவர் இந்த 5 பாண்டவர்களுடைய பார பலன்களை வாங்குகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் இன்னும் அந்த பலன் இருந்தால் இன்னும் ஒரு சண்டை போடுவார்கள், இன்னும் அங்கே சண்டையிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலன்களை எல்லாம் வாங்கிட்டு அவர் வைகுண்டம் செல்லுகின்றார். அப்படின்னு அந்த துவாபர யுகம் முடிகின்றது.
அப்ப இந்த துவாபர யுகத்தில் நாம் தெரிந்து கொள்ள விஷயம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணனுடைய வாழ்க்கை அந்த வரலாறு முழுவதுமே நமக்கு ஒரு தத்துவம் தான். கண்ணன் நிறைய தத்துவங்களை அவர் சொல்லி சென்றிருக்கின்றார். அவர் அந்த உடலை விட்டுத்தான் வருகின்றார். இத சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்ப்போம்.